ஜவஹர் நகர் 1வது சர்க்குலர் சாலை. இது ஜவஹர் நகர் பெருநகர சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். இந்த வாசலில் தான் நான் நிற்கிறேன். எதற்காக என்றால், நேற்று முன்தினம் புதன்கிழமை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை எனக்கு காலையிலேயே ஒரு 7:45 மணிக்கு ஒரு செய்தி வந்தது, மரணச் செய்தி. எனது அக்கா, மூத்த அக்கா, அவங்களுடைய மகள் இந்திரா இறந்து விட்டதான செய்தி. உடனே என்னுடைய ஒரு மாமா மகன் சங்கர், அவருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டேன். சங்கர் யார் என்றால், எனது அண்ணனுடைய 3வது மகளுடைய கணவர் தான் இவர். கும்பகோணத்தில் பட்டஞ்சந்து தெருவில் நான் பிறந்த இடத்திலேயே அவர்கள் வீடுடன் இருக்கிறார்கள். அவர்தான் சொன்னார், ஆம் நடந்துவிட்டது என்று. உடனே எப்படியாவது கும்பகோணம் செல்ல வேண்டும் என்று கோயம்பேடு வந்தேன். கோயம்பேடில் நேரடியாக கும்பகோணத்திற்கு அப்பொழுது இல்லை. சரி, பாண்டிச்சேரி வழியாக செல்லலாம் என்று பாண்டிச்சேரி பேருந்து எடுத்து பாண்டிச்சேரி சென்றேன். 5 மணி நேரம் ஆனது. ஈசிஆர் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை வழியாகத்தான் அந்த பேருந்து சென்றது. அதுவும் பாண்டிச்சேரியோட பேருந்து தான் அது, அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கழகம்தான். கடைசியாக அதுவும் அங்கே ஏற்கனவே 2 பேருந்து நிலையம் இருக்கிறது. இது 3வது பேருந்து நிலையம். ஒரே தூசு, எங்கே பார்த்தாலும் தூசு, மண். இடத்தையே கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு சிதம்பரம் பஸ் எடுத்து சிதம்பரத்தில் போய் இறங்கினேன். சிதம்பரத்திலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம், மயிலாடுதுறை சென்று போகலாமா அல்லது நேரடியாக கும்பகோணம் செல்லலாமா என்று நினைத்தேன். உடனே சரி, கும்பகோணமே சென்று விடலாம் என்று அந்த கும்பகோணம் செல்ல வேண்டிய பேருந்தில் அமர்ந்தேன். மயிலாடுதுறை வழியாக சென்றது. இரவு எத்தனை மணி? சுமார் 9:30 மணி இருக்கும். நான் மதிய சாப்பாடு எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கே தான் இறங்க செட்டி மண்டபம் ஒரு இடம், கும்பகோணம் அந்த 4 ரோடு என்பார்கள், அதற்கு முன்பே அந்த இடத்தில் இறங்கி சாப்பிட்டு விட்டு அந்த மரணம் அடைந்த வீட்டிற்கு சென்றேன். அந்த இரவு பார்த்தேன், வேதனையாக இருந்தது. அங்கேயே இருந்தேன், தூங்க முடியவில்லை. கொசு, பகல் வந்தது. அப்படியே தெரிந்தவர் ஒருத்தரை பார்ப்பதற்காக சென்று வந்தேன். அதெல்லாம் பார்க்க முடியவில்லை. பிறகு காலையில் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன். அந்த செட்டி மண்டபத்திலே ஒரு கடையில் சாப்பிட்டு விட்டேன். பிறகு அந்த எல்லோரும் சேர்ந்து சுமார் ஒரு 200 பேர் வந்திருந்தார்கள். சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அந்த அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்தார்கள். அந்த இறுதிச் சடங்கு நடந்தது. அது முடிந்து நேராக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு, எரிக்கக்கூடிய இடம், அங்கே சென்று அங்கிருந்து அந்த கடைசி வரை இருந்தேன். எரியூட்டும் வரை இருந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஒரு எஸ்இடிசி என்று சொல்லுவாங்க, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதில் ஏறி அங்கிருந்து கிளாம்பாக்கம் வந்து, கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு வந்து, கோயம்பேடிலிருந்து அகரம் வந்து, ரெட்டேரி வந்து, ரெட்டேரியிலிருந்து அகரம் வந்து, அகரத்திலிருந்து வீட்டிற்கு வரும்பொழுது நேற்று இரவு 9:30 மணி. அதன் பிறகுதான் குளித்துவிட்டு துணியெல்லாம் துவைத்து போட்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு 11:30 மணி ஆகிவிட்டது. போவதற்கு ஒரு 300 கிலோமீட்டர் பயணம், வரும்பொழுது ஒரு 300 கிலோமீட்டர் பயணம். ரொம்ப ஒரு களைப்பாகத்தான் இருந்தது. வேறு வழி இல்லை.
இறந்தவர் திரும்பி வருவாரா? வரமாட்டார்கள். அதுவும் சொந்த அக்காவின் மகள். அதில் முக்கியமான ஒரு செய்தி, அவர் 1வது படிக்கும் பொழுது நான் தான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு வந்தேன். அது இன்றளவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. டவுன் ஹை ஸ்கூல் என்று சொல்வார்கள், அந்த இடம்தான். அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்து விட்டேன். அடிக்கடி வந்து போவது வழக்கம். அக்கா வீடு என்பதால் சிறு வயதிலிருந்தே எங்கேயாவது போக வேண்டுமென்றால் அங்கே தான். அது ஒரு கோயில் நகரம். மகாமகம் நடக்கும். எப்படி நமக்கு சொல்கிறார்களே அந்த மகா கும்பமேளா, அதைவிட சிறப்பாக இங்கே நடக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை. எல்லா ஊரிலிருந்தும், வெளிநாட்டில் இருந்தால் கூட அந்த நாட்டிற்கு வருவார்கள். 2 ஆறு அங்கே இணையும். ஒரு பக்கம் தெற்கே அரசலாறு, வடக்கே காவிரி. ரெண்டையும் இணைக்கக்கூட சாலை முழுவதுமே மக்கள் கூட்டம் நிறைந்து இருக்கும். போகவே இருக்காது. இந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு முறை வந்தார்கள். அது என் சொந்தக்காரர் கூட ஒருவர் இறந்து விட்டார். நசுங்கி. எப்படி இந்த கும்பமேளாவில் 30 பேர் இறந்தார்களோ அல்லது 100 பேரா என்று சரியான தகவல் இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற தகவல் வெறும் 30 பேர் என்று தான். அதிகமாக இருக்கும். பலர் காயமடைந்தார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த கும்பகோணம் எப்படி மகாமகம் இருக்கிறதோ, காவிரி, அரசலாறு, யாருக்கு தெரியும் இதையெல்லாம்? என்னை போன்றவர்கள், அங்கே இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். நேற்று இருந்தவரை என்னால் மறக்க முடியாத இடம் அந்த கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம். அதையெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயில், என்ன பிரம்மாண்டமான கோயில் அது. இன்றளவும் 1000 வருடம் கடந்து இன்றளவும் அது நிலைத்து நிற்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். ஒரு சுமார் 80 டன் எடையுள்ள ஒரு கோபுரம் உச்சியில் ஒரே ஒரு கல்லை வைத்திருப்பார்கள். அருமையான சிற்ப வேலைப்பாடுகள். அதெல்லாம் கும்பகோணத்தில் தான், தஞ்சாவூரில் தான். சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட கோயில் கும்பகோணத்திலேயே இருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் ராஜராஜ சோழன் சுமார் ஒரு 3000 கோயிலை அவருடைய சந்ததியினர் எல்லோருமே கட்டியுள்ளார்கள். அந்த தஞ்சை மாவட்டம் சுற்றி எத்தனை இடங்கள் இருக்கிறதோ, நாகப்பட்டினமாக இருக்கட்டும், பேராவூரணியாக இருக்கட்டும், அல்லது எந்த ஊராக, மன்னார்குடியாக இருக்கட்டும், அல்லது அதுக்கும் அப்பால் எந்த இடம் இருக்கிறதோ, காரைக்குடி இருக்கு, அதுக்கு அங்கெல்லாம் வேறு மாவட்டம், அதுவரையில் எல்லாமே அவர்கள் கட்டிய கோயில்கள் தான், சோழர்கள் கட்டிய கோயில் தான் மிக அதிகம். எனவே நண்பர்களே, என்னால் மறக்க முடியாத இடம் கும்பகோணம், மயிலாடுதுறை. இப்பொழுது சென்னையில் சுமார் ஒரு 45 வருடமாக இங்கே வாழ்ந்து வருகிறேன். நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் மயிலாடுதுறை தான், கும்பகோணம் தான் என் வாழ்க்கையோடு இணைந்த இடம். இந்த 2 இடங்கள் தான். தற்பொழுது சென்னை. அதற்காகத்தான் இந்த பதிவே.